இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாப்பாவுக்கு செக்கப் பண்ண தான் போகிறோம். பூந்தமல்லியில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். எந்த ஹாஸ்பிட்டல்னு என்ன ஏதுன்னு அங்கே போயிட்டு பார்க்கலாம். சும்மா செக்கப் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஹெல்த்துலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்கப் தான் போகிறோம். நான் கதவை பூட்டிட்டு போகிறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவும் அவங்க அப்பாவும் கீழே போயிட்டாங்க. இப்போ தான் வந்து கிளம்ப போகிறோம். மணி வந்து 8:10 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி வந்து 8:10 ஆச்சு. டாக்டர் வந்து 9:30 வரைக்கும் இருப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலாக மேடம் தான் பார்ப்போம். இன்றைக்கி மேடம் இல்லையா, ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு மேடம் வந்து 10 நாள் ஆகுமா வர்றதுக்கு. அதனால தான் சரி சாரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே பண்ண வேணான்ட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சீக்கிரமாக போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் வந்து 6:30க்கு டாக்டர் வருவாங்க. சீக்கிரமாக போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த டைம் போனோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இந்த டைம் கிளம்புறோம். வேறு ஒன்றும் இல்லை. சாம்பார்லாம் இருக்குது. நைட்டு வந்து தோசை எதனா ஊற்றிக்கிட வேண்டியதான். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டோம். அவங்க அப்பாவும் பாப்பாவும் கீழே இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம கீழே போயிட்டு வண்டியில் போகிறோம். சரி நம்ம கதவை பூட்டிட்டு கிளம்பலாம். பாப்பாவும் அவங்க அப்பாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். எங்கே போகிறேன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செக்கப் போயிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு செக்கப் போயிட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். டைம் பாருங்கள். டைம் 9:45 ஆயிடுச்சு. 9:45 ஆயிடுச்சு. பாப்பா வர வழியிலே தூங்கிட்டா பாருங்கள்.